நல்ல தைரியமா நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலில் சொல்லுங்க, கர்த்தர் மாறவே மாட்டார். அந்த உண்மை உள்ள தேவன் சொல்லுகிறார். அந்த பவுல் எழுதும்போது சொல்றார், அவர் உண்மை உள்ள தேவன். ஏனென்றால் அவர் உண்மையின்படியே உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. உண்மையின்படி உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். இதெல்லாம் உங்களுக்கு கடந்த வாரங்கள் எல்லாம் பேசிட்டே இருக்கிறேன். ஆமென். இந்த ஆண்டை துவங்கின முதல் நாள்ல இருந்து இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஆண்டு துவங்கும்பொழுது 2025 முதல் மணி நேரத்தில் இதுதான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். கர்த்தர் உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமான்னு ஏத்துக்கிறவங்களா ஆமான்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் அல்லேலியா சொல்றதுக்கு வெக்கமா இருந்துச்சுன்னா ஆமான்னாச்சுங்க சொல்லுங்க. அல்லேலியா சொல்றதுக்கு நமக்குள்ள ஒரு பிசாசு ஒரு வெக்கத்தை வச்சிருவோம். ஏன்னா நம்மள ஒரு அல்லேலியா கூட்டம்னு சொல்லி எவனோ ஒருத்தன் வெளியில பேசுறான் பிசாசுன்னு நினைச்சு நீங்க அதுக்காக அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தைரியமா சொல்லுங்க, அல்லேலியால ஒரு வல்லம் இருக்கிறது. என் சிறு வயது முதல் நான் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு மாறாத வார்த்தை அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் மாறல ஒரு வார்த்தை அல்லேலூயா. அதை சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் வளர்ந்த நாட்கள்ல அன்னைக்கும் கத்தி சொல்லிருக்கோம். ஒரு ஐயா இருந்தார், மறிச்சிட்டாரு நம்ம ஆலயத்தில், நம்ம ஊழியங்கள் இருந்தார். அவர் சொன்னார்னா அது பஞ்சாப் அல்லேலூயான்னு சொல்லுவாங்க. அது பஞ்சாப்ல அவங்கெல்லாம் பயங்கரமான ரொம்ப இறுக்கத்தில் இருந்தவர்கள், சர்தார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதலை பஞ்சாபிலே கர்த்தர் தருகிறார். அங்கே வல்லமையாய் சபைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுது, பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கிறது அங்கே. ஏன்னா அவங்க இயேசு யார் என்றது உண்மையை தெரிந்து கொண்டார்கள், அந்த தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டார்கள். அவங்க அல்லேலியா சொன்னாங்கன்னா அல்லேலியான்னு ஸ்டார்ட் பண்ணி அவங்க மூச்சு, அதாவது அந்த ஒரு பிரெத்தில் ஒரு இது இருக்கும் தெரியுமா, அந்த ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறது ஒரு ஒரு முடிகிற அளவுக்கு கொடுப்போம். அந்த மாதிரி அவங்க அல்லேலூயான்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவரால் முடிஞ்சது அவர் செஞ்ச ஊழியத்தில் கிராமத்தில் செஞ்சார். கற்றுக் கொடுத்துட்டு போன ஒரு முக்கியமான விஷயம் அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் ஜெயம். அல்லேலூயானா ஆமா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ கூட நிறைய பேர் வேடிக்கை தான் பார்க்குறீங்களே தவிர வாயை திறந்து வெளியில் அந்த கட்டை உடச்சி வெளியில் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா வெளியில் ஏதோ ஒரு நன்மை வந்துடுதுன்னு அர்த்தம். நிறைய மோட்டிவேஷன் தேவையா இருக்குது. we are losing a lot of motivation these days because that's why இன்னைக்கு உலகம் எல்லாம் அந்த உற்சாக மோட்டிவேஷன் எவனா கொடுக்குறான்னு தான் பார்த்துனுக்குறோம். நாமளா செய்யறத நாம செஞ்சிடணும். நாமளா செய்யறத இதெல்லாம் நமக்கு சொல்லி தர வேண்டியதே இல்லை. காலையிலேருந்து அல்லேலூயான்னு கத்துங்க, பாத்ரூம்ல கத்துங்க, கிச்சன்ல கத்துங்க, எங்க வேணாலும் சொல்லிட்டு அல்லேலூயான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அது ஏதுவாய் மாறிவிடும். சரி, இப்ப கவனிங்க. பவுல் சொல்லுகிறார் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது, இதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டுடைய துவக்கம் சொன்னேன். கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமென். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். கர்த்தரோ உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு சபைக்கு போறாரு. எபேசு சபையில போய் சொல்றாரு, கர்த்தர் உண்மை உள்ளவர், உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். குறைவில்லாமல் கர்த்தர் சந்திப்பார். சொன்ன ஒரு 5 பேர் சத்தம் கேட்டுச்சு. நான் ஏசாமியா இருந்தானா அந்த 5 பேருக்கு தான் ஆசீர்வாதம் தரணும்னு நினைப்பேன். நான் ஏசாமி இல்லையே, ஒரு மனசுல சொல்லிட்டேன்னு சொல்றீங்களே நீங்க. அதனால எனக்கு தெரியாது, உங்களை நான் எடை போடல. அவன் உண்மையா ஏற்றுக்கொண்டு ஆமா செய்வார்னு சொல்லி பாருங்க. உங்க கடனா இருக்கட்டும், உங்க சூழ்நிலையா இருக்கு, இன்றைக்கு மாறுறதுக்கு வழியை திறப்பார். Because we don't understand our authority, what God has for us. நமக்குள்ள இருக்கிற உரிமை, நமக்குள்ள இருக்கிற மேன்மை, நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை இன்னும் புரிஞ்சிக்கல. வெக்கத்தையும் மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால் அந்த வார்த்தை விளங்க முடியாது. அல்லேலூயா. எங்கெல்லாம் அந்த வார்த்தையை தைரியமாய் பேசப்பட்டிருக்கிறதோ பேசி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜெயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமா, உங்க தேவையை சந்திப்பார். சம்பூர்ணமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. என்ன பாஸ்டர் போன வாரமும் சொன்னீங்க பெருசா கடன் அடைக்கிறதுக்கு வழி வரலையே. வருது, வரும். சரித்திரத்தின் புஸ்தகங்களை எடுத்து நீங்க வாசிங்க. ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற சொல்லப்பட்ட மனுஷருடைய சூழ்நிலைகள், சம்பவங்களை வாசிங்கன்னா சிலருக்கு உடனடியே நடந்துருச்சு. ஆனா சிலருக்கு காத்திருந்தாலும் கர்த்தர் சொன்னதை செஞ்சுதான் முடிச்சார். காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணிடும். ஆனா கர்த்தர் செய்யறதை செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், உங்களை பார்த்து வாழ்த்துறேன். கர்த்தர் அது இந்த வாரத்துல செய்யட்டுமே. உங்களுக்கு இந்த வாரத்துல அது கர்த்தர் செய்யட்டுமே. ஏன் பிப்ரவரி நல்ல மாசம் தானே? பீட மாசமா கெட்ட மாசமா? நல்ல மாசமாச்சு. இந்த மாசம் செய்யட்டுமே. இந்த வாரம் நல்ல வாரம் தானே? அன்பு செலுத்துற வாரம்ன்றான். வேர்ல்டு மேரேஜ் டே, வேர்ல்டு லவ் டே.
செலிப்ரேட்டிங் லவ். உலகத்துல இன்னைக்கு அன்பை செலுத்துகிற, அன்பை கொண்டாடுகிற ஒரு வாரமானது அந்த வேலண்டைன் அதெல்லாம் பண்றாங்க. அதை அப்படியே கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி இன்னும் பெட்டர் ஆக்கி இன்னைக்கு வேர்ல்டு மேரேஜ் வீக். திருமணமான தம்பதியர்கள் எல்லாம் இப்பதான் கொண்டாடணும், இல்லை டெய்லி கொண்டாடணும். டெய்லி உங்களுக்கு கொண்டாட்டம் தான் இல்லையா? டு செலிப்ரேட் தட். ஐ திங்க் ஒரு நினைவு கூறுதலாய் இன்னைக்கு கீழே வரும்போது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அது உங்கள் வீட்டில் வச்சு ஒரு சந்தோஷமா என்ன பண்ணுங்க, செலிப்ரேட்டிங் த மேரேஜ் வாட் காட் டிட் இன்னைக்கு. அதனால தான் நான் நடத்தி இருக்கிற எல்லா திருமணத்திலும் இதை கண்டிப்பாக சொல்லுவேன். திருமணமானது இச்சைக்குரிய ஒரு காரியமாக இல்லாமல், ஏதோ மனுஷனால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியமாக இல்லாமல், என் மனப்பாடமே ஆயிடுச்சு, தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனிடத்துல வந்த ஆலோசனை, அங்க கவுன்சில் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியன்ற ஆலோசனை பண்ண சொன்னா, மனுஷன் தனிமையா இருப்பது, அவன் தனியா இருந்தானா கெட்டு போயிடுவான். அவன் தனியா இருந்தா என்ன பண்ணுவான், ரொம்ப சோர்ந்து போயிடுவான். அவன் தனியா விட்டனா பாவம் யாரெல்லாம் ஆயிடுவான். அதனால அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை தரணும் தான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிற உங்க ஏற்ற துணையை கொடுத்துரு. பக்கத்துலன்னா உங்க மனைவிய டக்குன்னு மாத்து எதுனா சொல்லிட்டேன்னு மிஸ் இன்டர்பிரேட் ஆகிவிடாது இல்லையா? சில நேரத்தில் அப்படி சொல்லும் போது உதாரணத்துல டக்குன்னு மிஸ் பாருங்க, உங்க மனைவி இருந்தாங்கன்னா ஏற்ற துணையை கத்தர் தந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் அந்த ஏற்ற துணையோடு கூட கொண்டாடுகிற ஒரு நினைவு கூறுதல இந்த வாரங்களில் சபைகள் அங்கே செய்யறாங்க. பட் sometimes I just stop doing it because I know there are a lot of sentiments in that. அதில் நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, சில இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் விசேஷமான நாட்கள்லாம் கொண்டாடலாம். ஆனால் திருமணம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட உண்மை, அதை அழிக்கவே முடியாது, அது உண்மை. ஆமென். திருமணமானது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகம் அதை கொண்டாடுது, நம்ம கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் அந்த திருமணத்தில் உண்மையா இருங்க, நிறைவான ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா. திருமணத்தில் ஆமா, புருஷன் மனைவிக்கு உண்மை, மனைவி புருஷனுக்கு உண்மை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மை. உண்மையா இருங்க. கர்த்தர் உங்க திருமணத்தை மிக மிக ஆசீர்வாதமாய் கடைசி வரல நடத்திட்டே இருப்பார். கிறிஸ்துடைய வருகை வரல. அல்லேலூயா. சரி, இந்த காலையிலும் கூட அந்த உண்மையுள்ள தேவன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களை பார்த்து, என்ன பார்த்து ஒரு தீர்க்கசனமா வெளிப்பாடா ஆண்டவர் சொல்றது தான், இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிற, அது யாருமே பூட்ட முடியாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை பலமுறை நீங்க கேட்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு வெளிப்பாடோடு கூட கேளுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரத்தினுடைய 8வது வசனங்களே இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 7 சபைகளுக்கு ஆண்டவர் தீர்க்கசனமாய், ஆமென். அன்றைக்கு யோவான் ஒரு தீவில் இருக்கிறார். அன்றைக்கு தீவில் ஆண்டு சொன்ன வருங்காலங்களிலே, ஆமென், நான் இப்படி சபைகளை, ஆமென், பாருங்க, என்னுடைய வருகை என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு முன்பாக இப்படி பயங்கர காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி 7 சபைகளுக்கு தீர்க்கசனமாய் சொல்லப்பட்ட காரியங்களை வாசிக்கிறோம். அதுல ஒரு சபைக்கு, பிலதெல்பியா என்கின்ற சபைக்கு, ஆமென், ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இது சுருக்கமா உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அது வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியா எடுக்கணும். அதுல நிறைய ஆழங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த காலையில இந்த மாதத்தில் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் ஏவப்பட்டு கடந்த வாரங்கள் உங்களோடு கூட 1ஆம் தேதி காலையில பேசினேன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினேன், இன்றைக்கு தொடர்ந்து கடந்த ஆராதனையில பேசினேன். முதல் ஆராதனை நிரம்பி இந்த இடத்துல உட்கார்ந்து எல்லார்ட்டையும் அதை தான் சொன்னேன். இப்போ வந்திருக்கிற உங்களிடத்துல சொல்றேன், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னால வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தனும் பூட்ட மாட்டான்னு கர்த்தர் சொல்றார். ஏன் சொல்றாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லுது, திறவுகோலை அவர் உடையவராய் இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், சாவி அவர் கையில இருக்குது, அவர் தான் திறக்கிறார், அவர் தான் பூட்டுறாரு, அவர் தான் பூட்டுறாரு, அவர் தான் திறக்க முடியும். அவர் பூட்டுறது அவர் திறப்பார், அவர் திறந்தது அவர் பூட்டுவார். குழப்பிக்காதீங்க, இதே தான் வார்த்தை, எல்லாம் ஒரே வார்த்தை தான். ஆமென். என்னென்றால் அவருடைய கையிலே சாவி இருக்கிறது. He holds the key and there's no man can shut that, and never ever anybody can stand against and go and recommend to God and say, God, shut this door for this man. இந்த மனுஷனுக்காக இந்த கதவை பூட்டணும்னுக்காக ஒருத்தன் போய் 1000 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி அதை கர்த்தர் பூட்ட முடியாது. என்றால் கர்த்தர் எதை நினைக்கிறாரோ அதை தான் அவன் செய்வார். எவனோ எனக்கு சூனியம் பண்ணிட்டான், எவனோ எனக்கு கதவெல்லாம் பூட்டிட்டான், எனக்கு இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவெல்லாம் செய்ய முடியாது. நல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுங்க, கர்த்தர் தான் பூட்டுவார், கர்த்தர் தான் திறப்பார். புரியுற? ஒரு 10 பேரா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 10 பேர் 20 பேரா மாறுங்க. மீதி இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுங்க, உங்களுக்கு விரோதமா யாரும் கதவை பூட்ட முடியாது, கர்த்தர் தான் பூட்டுவார். உங்களுக்கு விரோதமா யாரும் கதவை திறக்க முடியாது, கர்த்தர் ஒருத்தர் தான் திறப்பாரு. திறக்கிறவரும் பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்ற எந்த சபைக்கு பேசுகிறார்? கடந்த வாரங்கள் உங்களோடு கூட அதை விளக்கினேன். பிலதெல்பியா சபைக்கு ஏன் விசேஷமாய் பேசுகிறேன் என்றால், பிலதெல்பியா சபை உண்மை உள்ள சபையா இருந்தது. அல்லேலூயா.
அப்ப இது ஏதோ ஒரு சர்ச்சில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுடைய ஒரு ஸ்தாபனத்துடைய பெயர் மாத்திரமல்ல. இது பிலதெல்பியா அப்படின்ற இந்த சபை என்றால் எதை குறிக்கிறது என்றால், நான் என்னை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த தேவ ஆலயமாய் இருக்கிறாய். இந்த ஆலயம் எனக்காக உண்மையாய் இருக்கிற பட்சத்தில் இந்த ஆலயத்துக்காக உன் கதவுகளை நான் திறக்கிறேன், உன்னுடைய அடைக்கப்பட்டதை திறக்கிறேன், அதை ஒருத்தனும் பூட்ட முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். Hallelujah. Sometimes these things can resemble about a place, about a monument, about certain things. சில காரியங்களை குறித்து இந்த வார்த்தைகள் குறிப்பிடுறதால யாருக்கோ சொல்லிட்டாங்க, எதற்கோ சொல்லிட்டாங்க சொல்லி நினைக்காதீங்க. கர்த்தர் உன்னை பார்த்து இந்த காலில் இந்த அமர்ந்து இருக்கிற பிள்ளையா இருக்கட்டும், பெரியவளா இருக்கட்டும், வயதா இருக்கட்டும், நீங்க படிச்சவங்க இருக்கட்டும், படிக்காத இருக்கட்டுங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் சொல்றேன், நீ உண்மையா இருக்கிற பட்சத்துல கதவுகளை யாரும் பூட்ட முடியாதுன்றார். அது இன்னும் விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், அந்த உண்மையை குறித்து ஆண்டவரே விளக்குறத பாருங்க. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறீங்க. அவர் சொல்றாரு, உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? என் உண்மையை பார்க்கிறார். என் உண்மையை என்ன பண்றார் ஆண்டவரே? யாரும் பார்த்து ரிவார்டு தர மாட்டாங்க. மனுஷன் பார்த்தா ஒரு டெம்பரரி ரிவார்டு தருவான். ஒரு வேலையில நீங்க நல்லா இருந்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ரிவார்டு, அதை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் ஓட முடியாது. அந்த கம்பெனிக்கும் அந்த ஸ்தாபனத்துக்கும் அது குறிப்பிட்டதுக்கு தான் நீங்க பயன்படுத்த முடியும். நல்லா கேட்டுங்க, தெரிஞ்சுங்க. நான் வேலை செய்தேன், நிறுவனங்கள் நிறைய இருக்குது. அந்த ரிவார்ட்லாம் எங்கேயும் தூக்கி கூட அஷ்டம் நினைக்கிறேன். டைகர் ஆஃப் த மந்த், ரோரிங் டைகர் ஆஃப் த மந்த், அப்படி அந்த ஸ்தாபனத்தில் அது சார் அந்த வேலையில அது வந்து அந்த மாதிரி ஒரு அக்ரிடேஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோடனே கர்ச்சிக்கிற புலி மாதிரி நீ செயல்பட்ட அப்படின்ட்டு. அவ்வளவுதான். கொஞ்ச நாள் இங்கங்க வச்சு பார்த்தா அது எங்க தூக்கி போட்டாங்க கூட தெரியல. உயர்வுகள், மனுஷன் கொடுக்கிற வெகுமதிகள் எல்லாம் தற்காலிகமானது. இதுதான் பார்த்தேன். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த வேலை செஞ்சதுக்கு, படிச்சதுக்கு. எங்க போனா எவனோ டாக்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் படிக்கவே இல்லை, MBBS படிக்கல, நான் டாக்டர்னு கொடுத்துட்டாங்க. 3-4 இடத்துல கொடுத்து வச்சுக்காங்க. எல்லாம் தூக்கி எங்கேயும் ஓரமா போட்டேன். சரி, அது எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இதெல்லாம் கிடையாது. கிரியை பார்க்கிறவர் கர்த்தர். யார் என் கூட இருக்கிறீங்க? அதனால படிக்காதீங்க, முயற்சி எடுக்காதீங்களா சொல்லாது. டக்குன்னு அடுத்த சைடு எடுத்து போனோமா, ஓ வேணான்ட்டாரு, நம்ம பாட்டு இருக்கலாம், அப்படி சொல்ல வரல. நீ முயற்சி செய், ஆனா உண்மையா செய். உண்மைக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதுதான் சொல்றாரு பிலதெல்பியா சபையே, உண்மையை பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்? உன் கிரியை பார்க்கிறேன். ஐ எம் சீயிங் யுவர் எஃபர்ட்ஸ், ஐ எம் சீயிங் யுவர் ஒர்க். உன் கிரியை பார்க்கிறேன். அதில் சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு என்ன இருந்துச்சு? கொஞ்சம் பலம். எல்லாருக்கும் முழுசா எல்லாமே இருக்குதுல. God has not lavishly given everything to everybody. ஒருத்த வீட்டுல ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆனா சமாதானம் இல்லை. ஒருத்த வீட்டுல எத்தனையோ பணக்காரர்களுக்கு ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு என்ன கான்டாக்ட் பண்றாங்க. கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு மீடியா பெருகிறதுனால சோஷியல் மீடியாஸ்ல a lot of people, celebrities. ஒரு பிரபலமான பிரசித்தியான ஒரு பாடகி, ஒரு அம்மா, ஒரு சகோதரி, அவங்களுக்கு போய் பார்த்தோன்னா அவங்க மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லுது, என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. அது பண்ணிட்டு அது ஒரு நாள் சொல்லிச்சு, பாஸ்டர் உங்களோட ஃபாதர் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு. சரிம்மா ஓகே, எனக்கு நம்பர் கொடுத்தேன். அது அப்புறம் கூப்பிட்டுச்சு, சொல்லுது, இவ்வளோ பெரிய தொல்லையில் மாட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு சமாதானமே இல்லை. ஆனால் இப்போ யூடியூப்லாம் பார்த்தோன்னா எல்லா பாட்டுமே மில்லியன்ஸில் இருக்குது. அதுக்கு மில்லியன்ஸு, லட்சங்கள், 253K 553K அப்படி இப்படி நிறைய பேர் வராங்க. பேர்லாம் சொன்னால் லைவில் போதும், எனக்கு விரும்பல அதெல்லாம். நம்ம அவங்க புகழ தான் பார்க்குறீங்க, அவங்களோட பெரிய கிரெடிட்டேஷன் இருக்குது, அவங்க கிரியைனால் இல்லைங்க. கடவுள் நம்முடைய கிரியை பார்த்து அவர் ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். அதான் யோசிச்சேன், ஓஹோ இவங்களுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இல்லை லட்சத்தில் இல்லை, ஆயிரங்கள் இருந்தாலும் என்கிட்ட இல்லாதது ஒன்று இருக்கிறது, அவர்கிட்ட இல்லாதது. அல்லேலூயா. இயேசு என்கிட்ட இருக்கிறார். இயேசுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்றால், அந்த கிரியைக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதான் பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றவன், கிரியை அறிந்திருக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பலம் தான் இருக்குது, ஆனா அந்த கொஞ்ச பலத்துல நீ ஆக்டிவா இருக்கிற. போன வாரத்தில் என்ன சொன்ன? முதல் வார்த்தை என்ன சொன்னங்க? அந்த கொஞ்ச பலத்தை கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. அந்த கொஞ்ச பலத்துல செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்ச பலத்துல எடுத்தோடனே துவக்கத்திலே தூங்கிடக்கூடாது. துவக்கத்திலே ஆமேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் போங்க. ரொம்ப நேரம் ஆயிடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வேணா தூங்க. கேட்கறவங்களுக்காக பிரசங்கித்துட்டு இருக்கிறேன். ஆனா கொஞ்ச நேரம் முதல்ல ஸ்டார்டிங்லேயே தூக்கம், அப்படி தூக்கு மூஞ்செல்லாம் காமிச்சிங்கன்னா நான்லாம் நிறுத்துறவனே கிடையாது, பேசிட்டே இருப்பேன். அடுத்த ஆராதனை அப்படி பேசினே இருப்பேன். நீ ஃபுல் டே கொடுத்தா கூட பேசுவேன். இன்னைக்கு ஆக்சுவலி இன்னொரு சர்வீஸ் கூப்பிட்டேன், இங்கிலீஷ் சர்வீஸில் பேசுறது, வேற ஒரு ஆலயத்தில். நான் சொல்ல முடியாது, எங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்குது. இன்றைக்கு இந்த 12, 10, 12ஆம் வகுப்பு எழுதுகிற பிள்ளைகளுக்காக, அவளுக்காக ஒரு ப்ரோக்ராம் வருஷம் தோறும் வைக்கிறோம். அது இன்றைக்கு
அந்த பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகள் பல ஸ்கூல்ஸ்லேருந்து வர்றாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணிங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இன்றைக்கு இருக்கிறது ஆராதனை முடிஞ்ச உடனே அதை ஆரம்பிக்கிறோம். ஆமேன். அதுக்காக உற்சாகமாக இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஏசாமி பற்றி சொல்ல போகிறோம். ஏசாமி பயம் தர மாட்டார். ஏசாமி பயமே தர மாட்டார். ஏசாமி தைரியம் தருவார். ஏசாமிக்கு ஞானம் தருவார். எல்லா பலனையும் தருவார். எல்லா ஆலோசனையும் தருவார். எனக்கு அடிக்கடி ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய வசனம் என்ன தெரியுங்களா? ஏசியா 11:1 சொல்லுது. 2 கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்கிறார். ஞானத்தை தருகிறவர், அறிவை தருகிறவர், ஆலோசனையை தருகிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவர், எல்லா கிருபையும் தருகிறவர். அவர் என் மேலே இருக்கும்போது எல்லா பிள்ளைக்கும் அதான் நான் ஜெபம் பண்ணுறது. பாரபட்சம் எல்லாமே, எல்லா பர்த்டே கிர்த்டே எதுவாக இருந்தாலும் ஊழியக்கார பிள்ளை யார் பிள்ளையா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இருந்தாருன்னா நீ தைரியமாக இருப்பேன். இத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க. சப்ஜெக்டுக்கு வர சொல்றாரு. பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, உண்மையை பார்க்கிறேன். இட் இஸ் a thought. இது நம்ம சும்மா இமோஷனல் ஆயிட்டா நான் உண்மையா இருக்கிறேன் நாங்கள் யார்ட்டையும் கேட்கவே இல்லை. நீங்க யோசிங்க, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேனா? கர்த்தர் என் கிரியையை பார்க்கிறாரா? நான் இங்க பக்கமா பல மணி நேரம் பேசிட்டு நான் கர்த்தருக்கு உண்மையா இல்லைன்னா கர்த்தர் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. அடிக்கடி இருக்கிற ஒரே ஒரு பயம், எனக்கு ஒரு பெரிய பயம். எப்போட ஊழியக்கார மீட்டிங்கில் ஒரு நாள் வியாழக்கிழமை பேசிட்டு நான் அன்றைக்கி ராத்திரி கூட சொல்லும்போது சொன்னேன், எல்லா பிரசங்கத்தை பண்ணி உலகத்தில் பெரிய சாதனைலாம் பண்ணிட்டு ஆண்டு ஒரு நாள் வருவார், நியாய தீர்ப்போடு கூட அப்படியே வந்து புக்கோட கூட உட்காரு, பயங்கர ராஜா உட்காரு. அப்படி எல்லாரும் லைனில் நின்று அப்படி வருவோம். நீங்கள்லாம் மற்றவங்களாம் அப்படியே லைனில் உள்ளே போய் நிற்கிறீங்க. நான் பாட்டு நிற்கும்போது உன்னை யாருன்னே தெரியாதுடா போடான்ட்டாருன்னா என்ன பண்ணுறது? வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உன்னை நான் அறியேன். இங்கே பண்ணுற சாதனைலாம் ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. நீங்கள் வேணா நான் பாஸ்டர்லாம் இப்போ போஸ்டர்லாம் எதை வேணா சொல்லின்னு போங்க. எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தினத்தமா என் கிரியை, அதான் தைரியமாக மேடையிலேருந்தே சொல்கிறேன், பலிபீடத்துலேருந்து தைரியமாக சொல்கிறேன், அந்த கிரியை கர்த்தர் பார்க்கிறார். என் உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். உண்மை கர்த்தரிடத்தில் அங்கீகரிப்பாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு முன்னால் யாரும் கதவை மூட முடியாது. கர்த்தர் கதவை திறக்கிறவர் திறந்து தான் விடுவார். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. அங்க ஆண்டவர் பேசுறார், வெளிப்படுத்தி எழுதி பேசுகிறார். பிலதெல்பியா சபையே, உன்னை நான் அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலயமே. 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிற எல்லாம் தெரிஞ்சதானே? நீங்களே நீங்க தானே அந்த ஆலயம். அப்ப இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? உன் கிரியைகளை நான் பார்க்கணும். I'm a God that sees your deeds. உன் கிரியைகளை நான் பார்க்கணும். உன் கிரியை நான் என்ன பண்ணணும்? நான் பார்க்கணும். உன் கிரியை நான் பார்ப்பேன் என்றால் எவனோ என்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் கூட பண்ண தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் உனக்காகன்றார் கர்த்தர். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டு சொல்றீங்க? அப்படியே கரங்களை வைத்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் உமக்கு உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஜெபம் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா அது மேல ஒரு வார்த்தையை சொல்லுங்க. I don't want to teach you that. அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்க அந்த கொஞ்சம் சின்ன வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கையில என்னுடைய லிமிட்டேஷன்ஸ் நிறைய தான், அதுல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அதுல உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் கிரியை கர்த்தர் அறிகிற கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பல இருந்தோம் நீ என்ன பண்ற? ஆக்டிவா இருக்கிற. அல்லேலூயா. செயல்பட்டு கொண்டே இருக்கிறாய். இரண்டாவது சொல்றாரு, என் நாமத்தை மறுதலியாமல். 8ஆம் வசனத்துல அதெல்லாம் வாசிக்கிறீங்க. என் நாமத்தை நீ என்ன பண்ணல? You're not giving up on me. Not only you're active, you're aggressive towards my name. என் வார்த்தையில் என்ன பண்ற? தீவிரமாக. நிறைய நேரத்தில் சோர்வு வருங்க. ஆனா நம்ம அதை மேற்கொண்டு எப்படி நம்ம சொல்றோம்? கர்த்தர் பார்த்து பாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க, அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, அவர் என்னை கைவிடவே மாட்டாரு. எனக்கு பாடணும்ல பாட்டு, வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், வாக்க மாத்தவே மாட்டீங்க. ஆபிரகாமுக்கு பல சோர்வுகள் வந்து, ஆபிரகாம் பத்தி பக்கமா நிறைய முறை பேசிட்டு இருக்கிறேன். கடந்த மாசம் கூட பேச நினைக்கிறேன்ல. ஆபிரகாமுக்கு டெய்லி காலையில் எழுந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும்? அட போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நமக்கு அப்படிதான் தோணுது, என்னடா அது. ஆனாலும் விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் என்ன பண்றாருங்க? அதான் சொல்றாரு, சாராளுடைய சரீரம் செத்தது என்று அதை கூட அவங்க கவுண்ட் பண்ணல. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவருடைய வாக்கின்படி அதை செய்வார். எத்தனை பேருக்கு அது புரியுதுங்க? ஒரு காரியம் செத்துருச்சுன்னு நினைச்சீங்கன்னா, அது கர்ப்பமா இருக்கட்டும், உங்க பொருளாதாரம் என்ன வேணா இருக்கட்டும், யூ நேம் இட், எதுவும் மறிக்க முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்க நேரத்துக்கு யாருக்கு கூட ஜெபம் பண்ண, யாருக்கும் ஒருத்தருக்கு திருமணமான தம்பதியருக்கு ஒரு பிள்ளைக்கு என்று வந்தாங்க. சொன்னேன் பாருங்க, காட்ஸ் ஃபார்முலா, கடவுளுடைய தீர்மானம் என்னது? மனுஷன் தனியா இருக்கக்கூடாது, அவர் குடும்பமா இருக்கணும்.
அது பண்ணிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா இப்படி நிக்காது, இந்த ஃபார்முலால புள்ளன்றது ஒன்றை நான் உண்டாக்குறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப இது கடவுளுடைய திட்டம், அதுதான் உண்மைன்ற நான், கடவுளுடைய உண்மை, அது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் உண்மை. அந்த உண்மையை மாற்றவே முடியாது. இந்த சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பிரேக் த்ரூ இன்னைக்கு வந்துடணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நடக்கலன்ற சோர்வு தான் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த சோர்வை மாற்றுகிறதற்கு நம்மகிட்ட ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் இங்க சொல்றாரு, என் வார்த்தையை நீ கை கொண்டபடினாலே. மூணாவது விஷயம் தான் வாசிக்கிறீங்க, என் வார்த்தைய, என் நாமத்தை நீ என்ன பண்ணல, மறுதலிக்கல. என் வார்த்தையை, ஒரு டெப்த், எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு வந்தாலும் என்ன பண்ணாதீங்க, ஐயோ முடியாது நினைக்கிறேன், எப்படி ஆகும் தெரியல, ஐயோ யார் என்ன விட்டுரும், எத்தோனே அப்படியே ஐயோ 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 அம்மாலாம் கத்தறதை விட்டுட்டு சொல்லுங்க, கத்தர் பார்த்து பாரு. கத்தர் சொல்றாரு, கோணலானது சரியா மாத்தணும். இந்த வார நாட்டியம் போய் சர்ச்சில் குறம்ப சொன்னாரு, திறந்த வாசல் எனக்கு முன்னால வச்சிருக்கிறேன்றப்ப எவனுக்கு முன்னால பேசல, என் முன்னால பேசியிருக்காரு. இப்ப எனக்காக கத்தர் செய்வேன்னு சொல்லிருக்கும் போது கத்தர் செய்வார்னு சொல்லி சொல்லி பாருங்க. நீங்க அல்லையோ சொல்லி சொல்லி அப்படி சொல்லி சொல்லி மலையை உடைச்சிருவீங்க. மலையை தாண்டி போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாக மலைகளோ சமுத்திரமோ ஒன்றும் செய்ய முடியாது. அதனோட கத்தர் பாதையை அமைச்சு கொடுத்துருவாரு. அதான் நீங்க மோசே சொல்றாரு, அங்க சமுத்திரத்துக்கு முன்னாடி ஜனங்கள் நிற்கும் போது, எப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, நீ கத்தரை மாத்து வச்சாரு, கத்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். அவன் நினைச்ச எல்லாரையும் அடிச்சு போட்டு கத்தர் வேற ரூட்டை பண்ணி விடுவாரு. கடல் இல்லாம வேற வழியா கொண்டு போகல, கத்தர் கடல்ல தான் வழியை வச்சிருந்தாரு. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? கடலுக்குள்ள வழி இருக்குதுன்னு சொல்லுங்க, மலையில வழி இருக்குது. சரி, நம்ம புரியுற மாதிரி பேசுவோம், இந்த கடன்லயே ஒரு வழி இருக்குது. பேசுங்க சார், இந்த கடன்லயே ஒரு வழி இருக்குது. இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்திலே கத்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. இந்த இல்லாமையில கத்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. கத்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு குவாலிட்டினால நீ உண்மையா இருக்கின்றார். நான் தான் ஆண்டவன் தெரிஞ்சிச்சு. சும்மா பாட்டு பாடும்போது மாத்திரம் நான் தான் சொல்லிட்டு நீ போய் எதையோ பண்ணிருக்காத. எப்பொழுது என்னையே நம்பிட்டு என்னுடைய உண்மையில நிலைத்திரு, நான் உனக்கு அற்புதம் செய்யறேன்னு கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்களாம் மாத்திரம் ஒரு கரங்களை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்ல, இந்த ஆண்டவர் வாசல்கள் பூட்டப்படாது இருக்க, அதான் நீங்க தொடர்ந்து வாசிக்கணும் சொல்றாங்க, திறந்த வாசலை உடைக்க முன்னால. இந்த வேதாகமத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அநேக வாசல்கள் இருக்கிறது. வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் கேட்ஸ், டோர்ஸ். வாசல்கள், கதவுகள் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் வேதாகமத்தில். அநேக வசனங்கள், கிட்டத்தட்ட 400 ரெஃபரன்சஸ் இருக்குது. From 275 to 400 references are there in the Bible. இந்த வேதாகமத்தில் 400, இது எல்லாமே ஒரு 5 வார்த்தைக்குள்ள உள்ளடக்கமா இருக்கிறது. பாருங்க, ஒன்று it speaks about power, வல்லமையை குறிக்கிறது. கதவுகள் என்றால், வாசல் என்றால் வல்லமையை குறிக்கிறது. இன்னொன்று authority, வல்லமை வேற, authority வேற, அதிகாரம். அது இல்லாம மூன்றாவது ஒரு காரியத்தை it speaks about defense, தற்காத்துக் கொள்ளுகிறதற்கு கர்த்தர் கதவுகளை வைத்திருக்கிறார். வாசல்களை கர்த்தர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். நாலாவது it speaks about splendor. அநேக கதவுகளை கர்த்தர் திறக்கும் போது மகிமையும் கனமும் உண்டாகிறது. ஐந்தாவது ஒரு காரியத்தை பார்க்கிறது சேஃப்டி. இப்படி இந்த 5 காரியங்களை வேதாகமத்தில் ஆராய்ச்சி செய்தவங்க, இதெல்லாம் என்னுடைய செய்தியுடைய முகவரியாய் உங்களுக்கு சொல்றேன். 400 ரெஃபரன்சஸ் பைபிள் இருக்கிற வசனங்களில, ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்குது. அதுல 400 முறை அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த உள்ளடக்கத்துல. ஆனால் இந்த வார்த்தையை கர்த்தர் பிரதானமா எனக்கு காண்பித்தார் என்று நினைக்கிறேன். That's why God has more profoundly showed this word. இதை இன்னும் ஆழமாய் நான் பார்க்க வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கு. அதனால தான் கடந்த வாரங்களே 2 கதவுகளை உங்களுக்கு பேசினேன், 2 வாசல்கள் குறித்து உங்களுக்கு பேசினேன். ஒன்று ஆட்டு வாசல், இன்னொன்று அலங்கார வாசல். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருந்தா நல்லது, ஞாபகம் தான் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட். ஆமா, நான் கூட நிறைய மீட்டிங் அட்டன் பண்றேன், பிரசங்கம் பண்றேன், போன வாரம் முழுசா பேசியே தான் இருக்கிறேன். சில இடத்துல உட்கார்றேன், கேட்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வென்றால் அந்த நேரம் எனக்கு வீணாகிறது. தயவுசெய்து வீண் அடிக்காதீங்க, இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கடந்த வாரத்தில் ஆண்டவர் தான் சொன்னார். பாருங்க, இந்த 2 வாசலுமே உங்களுக்கு ஒப்பிட்டு காண்பித்தேன். ஆட்டு வாசலும் சரி, அலங்கார வாசலும் சரி, திறந்துதான் இருந்துச்சு. யாரையும் கூட இருக்கிறீங்க? அங்க உட்கார்ந்தவங்க தான் அது உள்ள போல. ஏனென்றால் they despise themselves, they dejected themselves. அவர்களை அவர்கள் தாழ்த்தி, என்னால முடியாது, எனக்கு இல்லை, இது நான் போகக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கே சொல்லிக் கொண்டிருந்தார்களே தவிர கதவு பூட்டல, கதவு திறந்தா இருந்துச்சு. ஆட்டு வாசல் அருகிலே இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிற 38 வருஷம் வெளியில இருக்கிறாரு. கேட்டா சாகு சொல்லினுங்கிறாரு. என்னை கூட்டு போறது யாரும் இல்லை, கையை பிடிக்கிறது யாரும் இல்லை, தூக்கி விடுறது யாரும் இல்லை, எனக்குலாம் பாட்டு வராது. ஏங்க, வீட்டில் பாடுறதுக்கு என்னத்துக்கு உங்களுக்கு கீபோர்டு வேணும், ஸ்கேல் வேணும்? ஆண்டரை ஆராதிக்கிறதுக்கு
நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, ஒரு ஃபார்முலாவை செட் பண்ணிக்கின்னு கர்த்தருடைய ஆராதனை உடனே நம்ம என்ன நினச்சிக்கணும், ஒரு பயங்கர ஒரு செட்டெல்லாம் அந்த மாதிரி மியூசிக் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு பாடணும் பயங்கரமா. இல்லைங்க, கர்த்தர் நல்லவர், நீர் மாட்சிமையில பெரியவர் ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஆண்டவர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறது மாத்திரம் இல்லை, என்னை ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கிறீங்களே, எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி பாருங்களேன், அதுவே பெரிய ஆராதனை. அவரை உயர்த்துகிறதே ஆராதனை. யாருக்கு தான் புரியுது? எத்தனை பேருக்கு இந்த காலையில் விளங்குதுங்க? டுடே வர்ஷிப் இஸ் டிசைன்ட் இன்டு a big format. இன்னைக்கு ஆராதனை எல்லாம் பெரிய பெரிய ஃபார்மேட் ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் அடிச்சு தெரிக்கிறான், பெரிய பெரிய கான்சர்ட் அது இதுன்னு போட்டு நம்ம ஆளுங்க அதை பார்த்துட்டு இந்தியாவிலையும் டேய் கொஞ்ச நாசி கிட்டாசிக்கு வரணும்டான்ட்டு வர்ஷிப் அதுக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து வர்ஷிப் என்ன யாருன்னா சொன்னான்னு எனக்கு பிடிக்கதே இல்லை. அவ்வளோ நான் கொஞ்சம் போயிட்டு அவங்களை கண்டம் பண்ணுவேன். வர்ஷிப் லீடர்லாம் கிடையாது, வர்ஷிப்பர் அவ்வளோதான். வர்ஷிப் லீடர் வந்துக்கிறதே நான் ஏன் லீட் பண்ணேன், எனக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக ஒரு தடவை வந்திருக்கிறேன். நான் ஆராதனை பண்ணுறோம்லாம் பண்ணியா நீ? இல்லை நான் இங்கே எவன் பண்ணலாம், நான் கர்த்தரை ஆராதனை பண்ணிட்டு போகிறதுக்காக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு. இது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை தரார். காரில் ஒரு 15 நிமிஷம் ஓட்டுறேன்னா அதில் எனக்கு ஒரு வாய்ப்பை தராருன்னா கண்டதை யோசிக்கலாம், 10 விஷயத்த 10 பேர்கிட்ட பேசி போகலாம். அதை நிறுத்திட்டு கர்த்தரை ஆராய்ச்சிட்டு பண்ணிட்டு போனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அது எனக்கு பாக்கியமாய் கருதுகிறேன். உண்மைதான். எனக்கு அதனால தான் தனியாக போன காரணம் ரொம்ப ஆசை என்னன்னா, கொஞ்ச நேரம் அப்போ நல்லா ஆராதனை பண்ணலாம், சத்தம் போட்டு ஆராதனை பண்ணலாம். காருக்குள்ள சத்தம் போட்டா வெளில நினைச்சுமா லூசு போகுது, ஏதோ பேசின்னு போகுது, அதான் கிடக்குறான். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நீ காலையில? அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மனுஷர்கள் 2 பேருமே சாக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தன் ஆட்டு வாசலுக்கு வெளியில, இன்னொருத்தன் அலங்கார வாசலுக்கு வெளியில. 2 பேருமே, ஒருத்தன் 38 வருஷம், இன்னொருத்தன் 40 வருஷம். I showed you the comparison last week. போன வாரங்களை உட்கார்ந்து கவனிச்சவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இது தெரிஞ்ச சரித்திரம், தெரியாத சரித்திரமா இருந்தால் ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் இருக்குது, இன்னொன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தோட 2ஆம் வசனத்தில் இருக்குது. You can make a note. I don't want to just keep lashing it back and forth. அகைன் படிச்சு உங்களுக்கு விளக்கணும் அவசியம் இல்லை, எல்லாம் தெரியும் சம்பவங்கள். இந்த 2 இடத்துலயுமே, இந்த 2 வாசல்கள் வெளியில இருக்கிறவர்களுக்கும் ஒரு காரியம் தானே தெரியுமா, என்னால போக முடியாது, என்ன கூட்டு போறதுக்கு யாரும் இல்ல, நான் போன ஏத்துப்பாங்களா, நான் செய்ய முடியுமா, ஆனால் வாசல் திறந்து இருக்கிறது. நீ காலைல கத்துற அந்த ஆண்டவர் தான் சொல்ற, வாசல் உங்க முன்னால் திறந்தான் பாருக்குது. இதோ திறந்த வாசலை சொல்லுங்க 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 சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. திறந்த வாசலை எனக்கு முன்னால வச்சிருக்கிறாரு, அதை ஒருத்தனும் பூட்ட முடியாது. 38 வருஷம் இந்த வருஷம் போய் வாரம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா பொழப்பே எங்க தான். அவன் பேர் எதுவும் குறிப்பிடப்படல, அவன் பேர் என்ன வேணா வச்சுங்க, அவனுக்கு என்ன பண்ணல, பேர் சொல்லப்படல. ஆனா 38 வருஷம் அவன் போகும்போது, 38 வருஷம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்குது. அவன் வயசு என்னன்னு தெரியாது, வயசு என்னன்னு தெரியாது. ஒரு கற்பனை வச்சுங்க, ஒரு 10 வயசுல தூக்கி போய் விட்டாங்க வச்சுங்க. 38 வருஷம் வாரம் போகும்போது அவர் போற ஒரே ஒரு தேவை எங்கன்னா தெரியுமா, வாசலுக்கு வெளியில போய் உட்கார்ந்து அந்த வாரத்துக்கு வேண்டிய கலெக்ஷனை வாங்கிட்டு வரணும். ஆனா உள்ள பெரிய விஷயம் காத்துட்டு இருக்குது. 38 வருஷமா ஒருத்தர் போய் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா பக்கத்திலே நிறைய பேர் போயிட்டு என்ன பண்றாங்க, உள்ள போயிட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வர்றாங்க, ரட்சிப்படைந்து வருகிறார்கள். இந்த காலில் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார், வாசல் உனக்கு முன்னால திறந்து இருக்குது, அந்த வாசலுக்குள்ள இருக்கிறது நீ பெற்றுக்கொள்கிறாயா, இல்ல வாசலுக்கு வெளியிலிருந்து நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? வாசலுக்கு வெளில உட்காந்து நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அவருடைய பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனை. அன்னைக்கு பேதுரு யோவான் அனுப்பிச்ச மாதிரி, அன்னைக்கு இயேசுவே வந்த மாதிரி, இன்னைக்கு கர்த்தர் நின்று இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். ஆட்டு வாசலுக்கு வெளியில இருந்தவன்ட்ட பார்த்து சொல்றாருப்பா, ரொம்ப நாள் பேசிட்ட போதும். ஆண்டவர் பேசுறது அப்படிதான் இருந்துச்சு. அவன் என்னென்னமோ சொல்றான், சாக்கலாம் என்ன ஆண்டவரே, கையை பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, எல்லாம் வரானுங்க, நான் எழுந்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இன்னொருத்தன் வந்துடுறான். கொஞ்சம் உடம்பு அப்படி அசாவே அவனுங்க ஓடிடுறானுங்க. தூதன் எப்போ வரான்னு என்கிட்ட சொல்ல மாட்டான். நம்மளுங்க அப்படிலாம் பேசுவாங்கல்ல, தூதன் எப்போ வரான்னு எனக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை, அதான் தெரிஞ்சுதான் நான் ரெடியாக இருந்திருப்பேன். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சா சந்தோஷம், புரியுறவங்களா சிரிக்கிறீங்க, புரியாதவங்க என்னமோ யோசிச்சுருக்கீங்க, நல்லது. அப்படி அது அந்த யோசனையிலே இருங்க. புரியுறவங்க மாத்திரம் என் கூட ட்ராவல் பண்ணுங்க. நிறைய நேரத்தில் பல சாக்கு போக்கு. அதான் சொன்னேன் காலைல முதல் ஆறாவதோட சொன்ன, நேரத்தையும் சொன்ன, போன வாரம் சொன்ன நினைக்கிறேன். இந்த சின்ன வயசுல ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க சண்டே ஸ்கூல்ல, சாக்கு போக்கு சொல்லாமலே. ஆமா, அதான் சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தாங்க நினைக்கிறேன். நல்லா சண்டே ஸ்கூல் போன காலங்களில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. சாக்கு போக்கு சொல்லாம சீக்கிரம் ஓடி வந்து என்ன பண்ணோம், ஆண்டுடைய காரியத்தில் நீ வந்து என்ன பண்ணோம் இருக்கணும் அப்படின்ட்டு.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றப்பா அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் வரல, அப்படிதான் நீங்க பேசுறாரு. உனக்கு முன்னால வாசல் திறந்துருக்குது. அவன்கிட்ட சிம்பிளா சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவர் அங்க பேசிட்டாரு. அடுத்த அவருடைய ஃபாலோவரு, தீவிரமான ஃபாலோவர்ஸு பேதுரு யோவானும் சொல்றாங்கப்பா, நிறைய வாட்டி உன்னை பார்த்துட்டேன், அன்னைக்கெல்லாம் இதை பற்றி எனக்கு தெரியல, அன்னைக்கெல்லாம் நாங்களும் வந்துட்டு சும்மா ஒரு 10 பைசா போட்டு உனக்கு உள்ளே போயிட்டோம், இன்னைக்கு அப்படி விட முடியாது, எழுந்துரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு. ஏன்னா ஆட்டு வாசலுக்கு உள்ளே நோக்கம் இருக்குது. ஆட்டு வாசலுக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க. அதான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். There's purpose. You want to write down, please write down. Amen. ஆட்டு வாசலுக்குள்ள என்ன இருக்குது? நோக்கம் இருக்குது. There's purpose. There's progression in your life. உன் வாழ்க்கையில முன்னோக்கி போகிறது அங்க இருக்கு. ஏன்னா யோசித்து பாருங்க, அன்னைக்கு அவன் எழுந்துக்கலன்னு வச்சுங்களேன், இன்னொரு 38 வருஷமோ இல்லை அங்கேயே அவன் செத்து இருப்பான், எவனோ அடக்கம் பண்ணியிருப்பான். ஆனால் எழுந்தான், உள்ள போய் பெதஸ்தாலேருந்து வர்றான், ஒரு சாட்சியாய் மாறிவிட்டான். யார் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாமெல்லாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவன் சொல்றது பெரிய விஷயம் இல்லை சார். இன்னைக்கு வெளியில இருக்கிறீங்களா உள்ள இருக்கிறீங்களா? கேள்வி அதுதான் சார். அதனால தான் நிறைய பேர் சில மாசம் தான் அப்படி வந்திருப்பாங்க, ஆனா உள்ள வந்துடுறாங்க, போயிடுறாங்க வேகமா. நிறைய பேர் வெளியிலே உட்காந்துட்டு இது இல்லை அது இல்லை அது பண்ண முடியல இது பண்ண முடியலன்னு வருஷம் ஓடிட்டே இருக்குது, வெளியே தான் உட்காந்துருக்குறோம். கர்த்தர் சொல்றார், வெளியில இல்லை, வாசல் திறந்திருக்கிறது, அதை ஒருத்தனை பூட்ட மாட்டான். நீ பிலதெல்பியா சபையா இருந்தாலும் உன்கிட்ட கொஞ்சம் பலம் தான் இருந்தா, நாமத்தை மறுதளிக்காம அவர் தான் நம்பிட்டு அந்த வார்த்தையே நீ கனம் பண்ணிட்டு இருப்பா என்றால், எழுந்து நீ உள்ள வந்தீனா எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அலங்கார வாசல், அலங்கார வாசலுக்குள்ள என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. டெம்பரரி லாக் வேணா போடுவாங்க, ஏன்னா சர்ச்சில் சில இடத்துல. ஆனா அதுக்காக அந்த பூட்டை உடைக்க முடியாதுன்றதுல அது திறந்திருக்கிற வாசல். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 2 வாசலை உங்களுக்காய் நான் விளக்குறேன் அடுத்த ஒரு சில நிமிஷங்களிலே. ஆமென். அரண்மனை வாசல். சொல்லுங்க, சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. 4 வாசல் அட்லீஸ்ட் பார்த்தலாம் அப்படின்ட்டு. முதல்ல என்ன சொன்னேன்? ஆட்டு வாசல். 2வது அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட். டுடே ஆண்டு சொல்ற the palace gate, அரண்மனை வாசல் உனக்காய் காத்திருக்குதுன்றார் கர்த்தர். யாரோ ஒரு 4 பேர் கை தூக்குன மாதிரி இருந்துச்சு. கர்த்தாவே அவங்களுக்கு கொண்டு செய்யுங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது தான், ஏன்னா நல்லவர் அவரு. நீங்க தான் கேட்ட ஆமேன்னு சொல்லி, ஆமா எனக்கு தான் அலங்கார வாசலும் காத்திருக்குது, ஆட்டு வாசலும் காத்திருக்குது, அரண்மனை வாசலும் காத்திருக்குது. அரண்மனை வாசலுக்கு வெளியிலே இன்னொரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறாரு, பல வருஷமா அவரும். ஹல்லேலூயா. அரண்மனை வாசலுக்கு வெளியே இருந்து, ஏன்னா அவரு வந்து அடிமை. என்னதுங்க? அவரு அடிமை. அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே பா, only certain people can come inside certain place. சில இடங்கள்ல ஒரு அலுவலகத்திலேயே இந்த பாஸ் உடைய ரூமுக்கே போனோம்னா அதுக்கு 2 மெயில போட்டு, அந்த மெயில் செக்ரட்டரிட்ட போய் செக்ரட்டரி அப்ரூவல் வாங்கி அவங்க பண்ணி, அந்த அலுவலகம் தான் இருக்கிற, நீ அந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யற, அங்கதான் சம்பளம் வாங்குற, அங்கதான் டெய்லி போற. ஆனா இன்னொரு ரூமுக்கு போறதுக்கே உனக்கு அவ்வளவு பிரச்சனை போது, அப்படிதான் நீங்க உலகத்தினுடைய நியமம். ஆனால் அப்படிப்பட்ட வாசலை கூட கர்த்தர் திறந்து தான் வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. யாருக்கு புரியுதோ அவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லிங்கன்னா, ஏன்னா இந்த வாரத்துல ரொம்ப தீர்வா சொல்றேன், கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை உனக்கு தர்றதுக்கு இருக்கிறேன்னு சொல்றாரு கர்த்தர். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு காண்பிக்கும் பொழுது, இதை நான் பேசும்போது ஜெபிச்சுட்டு வரும்பொழுது அவன் சொன்ன, தைரியமா பேசு, நிறைய உயர்வுகளை நான் உன்னுடைய ஆலயத்தில் உன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே தரப்போறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு. You're not coming just to the presence of God just like that. இந்த தீர்க்கதரிசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்க வைராக்கியமா நீங்க அதை பிடிச்சிங்க, ஒரு உயர்வோடு கூட இந்த மாதத்தில் நீங்கள் வருவீர்கள். இது வரல இல்லாத ஒரு உயர்வு உன் வேலையில வரணும், உன் பிசினஸ்ல வரணும், உன் குடும்பத்துல வரணும், உன் சூழ்நிலை வரணும். ஏன்னா உயர்வை தருகிற ஒரு ஆண்டவர். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மனுஷன் பேர் மொர்தெகாய். அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து பேர் என்னதுங்க? மொர்தெகாய். இவன் ஒரு அடிமை, வெளில உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அந்த உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பிரதானமான காரியத்தை நான் கவனித்தேன். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறான். அதுதான் திரும்ப திரும்ப எம்பசைஸ் பண்ணிட்டு வரேன். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து ஒன்று சொல்றேன், அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறவே மாட்டாரு. நான் உண்மையா இருந்தா இந்த உண்மையை கனெக்ட் பண்ணி சாதனையா மாறிடும். சும்மா ஏதோ அப்படி இருந்து அப்படியே ஏதோ வருவேன் நான் என் பேருக்கு கிறிஸ்தவன் அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா பெருசாலாம் பார்க்க முடியாது சார்.
நான் வசனம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடைவான். நம்ம பேர்னால, நீ உன் பேரையே உண்மைன்னு வச்சுக்க. சில பேரெல்லாம் பார்த்துக்கிறேன், வியப்பா இருக்கும். அவன் பேரை நான் உண்மைதாஸ், கிறிஸ்துதாஸ் என்ன பேரை வைக்கிற மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிறான், அவன் பேர் உண்மைதாசா. நான் சொன்னேன், ஐயா நான் என்னையா பண்றது, எங்க அப்பா யார தாத்தா வச்சிட்டாங்க, சரி போட்டோம் போ. அதனால உண்மைன்றது கிடையாது, எந்த பேர்லயும் எதுவும் கிடையாது. நான் அதான் சொல்றேன், கிரியை கர்த்தர் பார்க்கிறார். இந்த மனுஷன் சார் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான், கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, ஒரு அரசாங்க உத்தியோகம் மாதிரி, ஒரு ஜாப், அவன் காவல் காக்கிற வேலை. வேலைன்னா வந்தா கதவு திறந்து விடணும், ஏதோ சின்ன வேலை. ஆனா அங்க இது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை அப்படின்னு சொல்லி நான் பண்றான். அந்த இடத்துல ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. அந்த சூழ்ச்சியை அவன் எதை எப்படி கொண்டு போகணுமோ அதை கொண்டு போய் ராஜாவே காப்பாத்துறா. யாரையும் கூட இருக்கிறீங்க? See, God does not give you a job just like that. ஒரு வெளிப்பாட்டை புரிஞ்சுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை தந்தார். இந்த ஊழியத்தை செய்யும் போது 13-12 வருஷம் நான் வேலை செஞ்சேன். சும்மாலாம் நிக்கல. பெரிய நிறுவனம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க, பல வாட்டி சொல்லியிருந்தேன், நேரம் ஓடுறோம் அதுல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இதுக்கும் அதே ஏன் தந்தார் என்றால் அதுல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த நோக்கத்தை நான் அறிந்து அதுல நான் உண்மையா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு தெரியும், நான் அடிமையா இல்லை, ஒரு நோக்கத்துக்காக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை நான் பாருங்க, அந்த உட்கார்ந்து இருக்கிறான், அங்க ஒரு சூழ்ச்சி நடக்குது, அதை செஞ்சுட்டான், முடிஞ்சிச்சு. நமக்கெல்லாம் என்னன்னா, ஒரு நல்லது செஞ்சோடனே அடுத்தது ஒரு ஏதோ நான் இது செஞ்சுட்டேனே, எனக்கு ஒன்றும் வரலையே அப்படின்னு நான் பண்ண உடனே நம்ம துடிச்சிட்டு இருப்போம். ஆனா இதுல நான் வாசிக்கும் பொழுது, செஞ்சா அதை போய் நாடவே இல்லை, நான் செஞ்சுட்டேன்னு போயிட்டு யார்ட்டையும் நான் பண்ணல, கிரெடிட் எல்லாம் கேட்கவே இல்லை. அவன் பாட்டு செய்கிறதை செய்து கொண்டே இருக்கிறான். அடுத்த கட்ட நகர்கிறது. அங்க ஆமான் என்ற ஒரு மனுஷன் எழுப்பப்படுகிறான். அங்கே யூதர்களுக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி பயங்கர தீர்மானம் எடுக்கிறான். இதுல என்ன பண்றான், அவன் தீவிரத்தை யார் காட்டுறா? மொர்தெகாய் காட்டுறான். என்ன சொல்றான்? இல்ல, கர்த்தர் விட மாட்டார், ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், இந்த ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று அதற்காக ஜெபிக்கிறான். அதற்காக எஸ்தரை உற்சாகப்படுத்துற இந்த சரித்திரம் எல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இதை கதையா சொல்ல நான் விரும்பல, ஏனென்றால் வெளிப்பாட்டில் இருக்கிற முக்கியமான விஷயங்களை மாத்திரம் சொல்றேன். இப்படி அவன் கடந்து போய்கொண்டே இருக்கிறான். 2ஆம் அதிகாரத்துல இதை அவன் செய்து முடிச்சிட்டா. 6ஆம் அதிகாரத்துல தான் ரெகக்னிஷனே வருது சார். சில நேரங்கள்ல when you do something there is a delay and we give up immediately. We feel God has forgotten that. அதே நேரங்களில் ஒரு காரியத்தை செஞ்ச உடனே அதுக்கு உடனே நன்மை வரல உடனே நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் மறந்துட்டாரு. கர்த்தர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்களா? அவங்க நம்புங்க, கர்த்தர் மறக்க மாட்டார். வாயை திறந்து சொன்னா சொல்லி முடிச்சிருங்க. மனுஷன் மறந்துடுவான். நிறைய நேரத்தில் அப்படிதான், ஊழியத்தில் கூட மறந்துட்டாங்க. என்னெல்லாம் மறக்கலாம், இயல்புதான், மனுஷனாச்சே. கர்த்தர் மறக்க மாட்டார். நீ செய்கிற கிரியை கர்த்தர் மறக்க மாட்டார். நீ செய்கிற ஒன்றையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். உன் ஜெபத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். ஆனா அந்த சங்கீதக்காரர் சொல்ற, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமானவர்கள் யாவரும் எடுத்து வருவாங்க. அடுத்தது சொல்றார், ஜெபத்தை தள்ளாமலும். ஜெபத்தை நீங்க நினைச்சு என் ஜெபம்லாம் முடிஞ்சிச்சு, எனக்கு 2023 தள்ள வச்சுக்கிறாரு. Those are all there in that book. ரெக்கார்ட் புக்ல இருக்குது. ஒரு நாள் வச்சிருக்கிறார், அன்னைக்கு கர்த்தர் அதுக்குரிய கிரியை தருவார். யார் எவ்வளவு சொல்லுவீங்க? புரியுறவங்களா சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு கையை தட்டி, நல்லா கையை தட்டுங்க. ஒரு கை தட்டுங்க, கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க, my prayers are not forgotten. நல்லா சத்தமா தட்டுங்க. Oh, let that energy come in you. உங்களுக்குள்ள உற்சாகம் வரும்படிக்கு கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படட்டும். உங்களுக்குள்ள உற்சாகம் வந்து சொல்லட்டும், என் ஜெபங்கள் மறக்கப்படவில்லை. நான் செய்த ஊழியெல்லாம் கர்த்தர் மறந்துடல. நான் மறந்துருக்கலாம், யாருன்னா மறந்துடலாம். அதுக்காக கர்த்தர் மறந்துட்டார் நினைக்காது. இனி கர்த்தர் ஞாபகப்படுத்தார், உன்னை நான் மறக்கவில்லை. மொர்தெகாய் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. நினைக்கிறாங்களே எங்கேயுமே அப்படி ஞாபகம்லாம் படுத்து, நான்லாம் எவ்வளோ நாளாக செஞ்சேன், இந்த ராஜாவை நான் காப்பாத்தினேன், ஆனால் தான் ஒரு உயிரோடு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஆள் போயிட்டு ஆமானு கூட சேர்ந்துக்கிட்டே என்னென்னமோ பண்றதுக்கு பார்க்கறாரு. அப்படின்னு என்ன பண்ணல சொல்லலாம் இல்லை. அவர் பாட்டுன்னு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவன் பாட்டுன்னு தீங்கு பண்றான், தீங்கு பண்ண நினைச்சிட்டு பெருசா பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அன்றைக்கு அது விளங்கும். கதவு திறக்கணும்னு ஒரு நாளை கர்த்தர் வச்சுக்கிறான். அன்னைக்கு யாருமே ஒன்றும் பண்ண முடியாது சார். யாரையும் கூட இருக்கிறீங்க? எல்லாம் நடந்துச்சு. 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, வீட்டுல வாசிங்க எல்லாம் இந்த முழு அதிகாரத்தை. இது எஸ்தர் புஸ்தகத்தை ஒரு முறை வாசிங்க. யாரா இருக்கிறீங்களா? இங்க கை கொஞ்சம் காமிங்களா பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் ஒரு முறை வாசிச்சுட்டு அட்லீஸ்ட் 1-2
தயவு செய்து சொல்றேன், திரும்ப நல்ல உண்மையா காமிங்க. ஏன்னா உண்மையா ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம் அதுக்காக. எஸ்தர் புஸ்தகம், மை காட், கொஞ்சம் பேர்லாம் வாசிக்கவே இல்லை. தயவு செய்து இந்த வாரம் வாசிங்க. எஸ்தர் புஸ்தகத்தை என்ன பண்ணு, ஒரு முறை வச்சுக்கோ வாசிங்க. சொல்றது அட்லீஸ்ட் வாசித்துருங்க. பைபிள் ஒரு முறை ஃபுல்லாக வாசித்தீங்களான்னு கேட்டால் அப்புறம் அதுவே ரொம்ப இதுவாகிடும் ஒரு மாதிரி. அடுத்து எனக்கு இன்னொரு சோறு வந்துக்கூடாது. அதனால் அங்கே போகல, நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கே போகல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒன்றுனா என்ன பண்ணுங்க, ரொம்ப கம்மி தான். 8, 9, 10 அதிகாரம், 10வது அதிகாரத்தில் 3-4 வசனம் தான். ரொம்ப சிம்பிளாக வாசிடலாம். 10 அதிகாரம் தான் எடுத்தீங்கன்னா ஒரே நாளில் கூட வாசிடலாம். 1 மணி நேரத்தில் வாசி முடிச்சிடலாம். உட்காந்து வெளிப்பாடோடு வாசிங்க, புரிய நிறைய விஷயங்கள். அதை தான் அப்போ தான் நான் பேசுறதும் கூட ஒத்து வரும். எல்லாம் கதையை சொல்லி சொல்லி சினிமா ஓட்டினுக்கிறேங்க. சீன் பை சீன் ஓட்ட முடியாது. நல்ல இந்த சொல்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த சரித்திரங்கள் தெரியும் என்றால், இந்த சம்பவங்களுக்குள்ள இருக்கிற வெளிப்பாட்டின் வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எஸ்தர் அங்க உட்கார்ந்து கொண்டு அவன் செய்ய வேண்டியது செய்து கொண்டிருக்கிறாய், மொர்தெகாய் செய்ய வேண்டியது செய்து கொண்டிருக்கிறான், ஆமான் செய்யறது அவன் பாட்டு தீங்கா செஞ்சுட்டே தான் இருக்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு பக்கம் அமைதியாக உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ரிவார்டை தரணும்னு கர்த்தர் ஒரு பக்கம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார், தவிர கர்த்தர் மறந்து போகவில்லை. Hallelujah. God cannot forget your good deeds. உன் நற்கிரியைகளை கர்த்தர் மறந்தே போக மாட்டார். நீ எழுதி வேணா வச்சுக்கோ, ஞாபகப்படுத்திக்க. அப்பப்ப நீயே சொல்லிக்க, உன்னை உற்சாகப்படுத்துறதுக்கு. என் நற்கிரியை கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதை நிச்சயமா அவர் செய்து முடிப்பார். பாருங்க, 6ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் ராஜா தூங்கிட்டு, சுருக்கமா சொல்லணும், தூங்கிட்டு அப்படியே தூக்கம் வரல நினைக்கிறேன். அப்படி நைட் அப்படி யோசிக்கிறார், அது தூக்கமே வரலையே, ஏதாவது பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, கூப்பிடுற, யாருறாங்க வாங்க. என்னப்பா, என்ன சார், வா. இத்தனை வருஷத்துல நல்லதை செய்தவர்களுக்கு நான் எதுனா செய்யாம இருக்கிறேனா, அவங்க அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கிறேனா? நிறைய நிறுவனங்கள்ல வந்துடும் இல்லையா, அப்படிதானே? இல்ல இந்த வருஷம் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு ஏன்னா அவார்டு தரணும் அப்படி இப்படி யோசிப்பாங்க. அந்த மாதிரி ராஜா தூங்கிட்டு எழுந்து ஒரு திடீர்னு அவர் சொல்றாரு, ஏதாவது செய்யாம இருக்கிறோமா? ஒருத்தன் ஓடி வரான், தூக்கி நாம ராஜா எங்க புக் எடுத்து வரேன். ரெக்கார்ட்ல பார்த்தா என்ன பண்றான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன பண்றான், வாசல்ல இருந்து இப்படி ஒரு காரியம் நடந்து சூழ்ச்சி, அதுல இருந்து என்ன பண்றான், உங்க உயிரை காப்பாற்றினான். அப்படியா? ஏன்னா செஞ்சவன் அவனுக்கு ஒண்ணும் செய்யல. அப்படியா? செஞ்சிருவோம், சுலபமா மாறுது. அல்லேலூயா. நாம நினைச்சுக்கிறோம், நான் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த நற்கிரியைக்கு பலனை கர்த்தர் இந்த வாரத்துல கொண்டு வருவாராக. இவ்வளவு நாள் நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து இருந்தீங்கன்னா, இந்த வாரத்துல கர்த்தர் கொண்டு வரட்டும். நான் உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். என் வார்த்தையினால் அல்ல, கர்த்தர் செய்கிறவர் என்று விசுவாசத்தோடு உங்களை பார்த்து சொல்றேன். அந்த நற்கிரியைக்கு பாருங்க, கேட்கிறாரு. அங்க ஒருத்தன் பயங்கரமா சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான், இவனை சாவடிக்கணும், இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கணும், அந்த முழு கூட்டத்தையுமே ஒண்ணு இல்லாக்கணும். அவன் ஆமானுங்க பாட்டுன்னு ஒரு புரட்சி பண்றதுக்கு சுட்டு இருக்கிறான். அவனே கூப்பிடுறாரு, யாரு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறானோ அவனே கூப்பிட்டு சொல்றாருப்பா, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தா அவனுக்கு என்ன பண்ண? அவர் சொல்ற, ராஜா அவர் நினைச்சுக்கிறார் மனசுக்குள்ள, புகழ்ச்சினா நம்மளை தவிர யாருக்கு வரப்போகுதுன்னு சொல்லி அவர் பாட்டு நம்ம அவர் நினைக்கிறதெல்லாம் எடுத்து விடுறாரு. அவர் எதை சொன்னாரோ அவருடைய கையினாலே கர்த்தர் புகழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. ஆனா இதுல ரொம்ப கிளாசிக்கான விஷயம் தெரியுமா, எந்த அரண்மனை வாசல்ல உட்கார்ந்தானோ நல்ல எல்லா கணத்தையும் பெற்றுக்கொண்டு திரும்ப வாசலுக்கே வந்துட்டான். நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் சில காரியங்கள் நடக்கிறது. ஐயோ வந்துடுச்சு, ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு நீ உயர பறக்க போகுது அப்படி நம்ம திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல திடீர்னு வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஹாவரிங்ல இருந்துனே இருக்கும். அப்படியே என்ன பண்ணும், ஒரு நிலவரமா அப்படியே பறந்துனே இருக்க மாதிரி இருக்கும். மேல போனது அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, அதுதான் நீ காலில் கர்த்தர் சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஜெயத்துக்கும் ஒரு காலம் உண்டு, வாசலுக்கு திறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. காலில் உங்களை கர்த்தர் பார்த்து சொல்றாரு. ஏன்னா இதில் எல்லாத்துலையும் நான் திரும்ப 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 வாசிக்கும் போது, ஒரு சில முறைகள் வாசிக்கும் பொழுது கூட எங்கேயாவது அவன் சோர்ந்து போனான்னு பார்த்தா எங்கேயும் சோர்ந்து போல, அவன் செய்கிறதை அவன் செய்து கொண்டே தான் இருக்கிறான். என் பாடம் அதுதான் சார். எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்துட்டே இருந்தாதான் கர்த்தர் என் உண்மையின்படி கர்த்தர் கிரியை பெருக செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்ததை நீங்க செஞ்சுட்டே இருக்கிற பட்சத்தை தான் உண்மையின்படி கர்த்தர் உன் கிரியைக்கு ஏற்ற பலனாகிய கதவை திறப்பார். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஐயோ ஒண்ணு நடக்கலையே, நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் ஏன் பைபிள் படிக்கணும், நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும், நான் ஏன் அதை செய்யணும், நான் ஏன் உண்மையா இருக்கணும்? உண்மையா இருந்தது என்னத்தை சாதிச்சிட்டாங்க? உண்மையா இருந்தவங்க கெட்ட பேர் தான். நீ உண்மையா இருந்தேரு பீரியட். அதுக்கெல்லாம் மாறுதல் எதுவுமே கிடையாது. அவன் எதுவுமே மாத்தி கொள்ளவில்லை. என்னடா அது குதிரையில கூட்டு போனாங்க, பரிசா பண்ணானுங்க, எல்லாரும் முன்னாடி அப்படியே சும்மா ஒரு மாதிரி பயங்கர பந்தா காமிச்சானுங்க. கூட்டம் திருப்பி அதே வாசல்ல அரண்மனை வாசல்ல உட்கார வச்சா உள்ள போக முடியலையே. இல்லங்க, அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. அவன் இருக்கிறதை இருக்கிறவனமாக செய்து கொண்டே தான் இருக்கிறான். யார் தான் இருக்கிறீங்க? ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, எனக்கு முன்னால வாசல் திறந்து இருக்குது, ஒரு நாள் அதுல உள்ள என்னை கர்த்தர் கொண்டு போவார்.
அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வசனம் இருக்குது, வாசிங்க. அன்றைய தினம். என்னதுங்க? அன்றைய தினம். ஒரு நாள் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த வாரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக உனக்கு. அன்றைய தினம், அது செவ்வாய்க்கிழமையா இருக்கட்டும், புதன்கிழமையா இருக்கட்டும், திங்கக்கிழமை என்னைக்கா இருக்கட்டும். நிறைய பேருக்கு ரொம்ப சூதிங்கா இருக்கும், இல்லை இது அப்ரைசல் மாசமா இருக்கும். நிறைய கம்பெனியில இந்த ஜனவரி, இந்த பிப்ரவரி அப்படித்தான் நடக்குது. இப்போ இல்லை மாத்திட்டானுங்களா? HR ரூல்களை என்ன மாற்றி வச்சிட்டானுங்களா? ரொம்ப நாள் ஆச்சு கம்பெனி கூடலாம் போய் உட்காந்து எல்லாம் இந்த ஜனவரி பிப்ரவரி எல்லாம் போட்டுக்கிட்டு, எல்லாத்தையும் பிப்ரவரி ஆயிடுச்சுல்ல, ஆமாம், எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்கோரை போட்டு அதை போட்டு இதை போட்டு இத்தனை பர்சன்டேஜ் ஒன்று அழ வச்சு எல்லாம் பண்ணி நிற்பான்ல. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். சிலருக்குலாம் கர்த்தர் 10 மடங்கு உயர் தர போறேன்னு சொல்றாரு. 10 மடங்கு உயர் தர போறேன்றார். என்னுடைய வார்த்தை இல்லை, நான் திரும்ப முதல் ஆராதனையில் சொன்னேன், இப்ப சொல்றேன். நீ 10% தசம்பாங்க தர, அதை 10 மடங்கா கர்த்தர் உயர்த்துவார். தசம்பாகத்தில் உன் சம்பளத்தையே 10 மடங்கு கர்த்தர் உயர்த்துறார். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்துக்கு ஆசீர்வாதமா மாத்திடுவார்ல. நான் அப்படிதான் ஜெபம் பண்றேன், அப்படிதான் ஜெபம் பண்றேன். 10,000 ரூபாயில 1000 ரூபாய் கொடுத்து கர்த்தருக்கு உண்மையா இருந்துட்டே இருக்கிற உனக்கு 10,000 1 லட்சமா கர்த்தர் மாத்துவாராங்க. இது நம்முடைய பேராசை. நீ இன்னும் நிறைய தருவல்ல, ராஜ்யம் கட்டப்படட்டும். 2வது ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டிக்கிறோம் நாளைக்கு, நாளன்னைக்கு. நான் என் மனைவியமா போறோம் ஒரிசாக்கு. இன்னொரு ஆலயத்தை சிக்கிம்ல கட்டி கொண்டிருக்கிறோம். ஆலயங்களே இல்லாத இடங்கள், மலைவாழ் ஜனங்கள் இருக்கிறாங்க, நல்லா ஆராதிக்கிறோம், கர்த்தரை தேடுறவங்க. ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. உனக்கு நன்மை வந்துச்சுன்னா அது ராஜ்யத்துக்கு நன்மை நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற உங்களுக்கு நன்மை வந்துச்சுன்னா, ஆமா, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகிறது, இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறும். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? மொர்தகாய்க்கு அன்றைய தினம், அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த மாசம் அன்றைய தினத்தை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாசம், இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு உயர்வை எனக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அரண்மனை வாசலுக்குள்ளே உயர்வு இருக்குது, ஆட்டு வாசலுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது, நோக்கம் பெருகும். அலங்கார வாசலுக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அரண்மனை வாசலுக்குள்ள ப்ரொமோஷன் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? He could have never imagined that. ஒரு சாதா மனுஷனாய் மொர்தகாய் ஒரு நாள் யோசித்திருக்க முடியாது. நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம ஒரு அடிமையாட்டு வந்தவங்களுக்கு எவன்டா கூட்டு போயிட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல, அது 127 நாட்டுக்கு. ஒரு நாடு இல்லை சார், சரித்திரத்தை தான் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியுன்றேன். அகஸ்வேர் ராஜா 127 நாடுகளுக்கு, எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகள். அப்போ மொர்தகாயோ not one country, 127 countries, 127 நாடுகளுக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல. நிறைய நேரத்தில் ராஜாலாம் தீர்மானம் பண்ண மாட்டாங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் முக்கியமான தீர்மானமே பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. போஸ்ட்ல இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு பேக்கிங்கா இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பவர்ல வந்துட்டான் சார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீ காலையில அரண்மனை வாசல்ல திறந்துதான் இருக்குது. சொல்லுங்க, திறந்துதான் இருக்குது. உங்க பிள்ளைக்கு திறந்து இருக்குது, உங்க வீட்டுக்காருக்கு திறந்து இருக்குது, உங்க மனைவிக்கு திறந்து இருக்குது, உங்க பேர பிள்ளைகளுக்கு திறந்து இருக்குது. ஆனா ஒண்ணு செய்யுங்க, நீங்க உண்மையா இருங்க. என்னதுங்க? எங்க அப்பா இந்த ஊழியத்தை உண்மையா செஞ்சாரு, எனக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் தந்தாரு. அல்லேலூயா. உண்மையா இருந்தாரு. 25 வருஷம் ஜெபம் பண்ணாரு. நல்லா தெரியும், கண் கூட பார்த்திருக்காது, நான் தான் சாட்சி. எங்க இருக்கிறவங்க 40 நாள் உபாசனை ஜெபம் பண்ணுவார். எங்கே இந்த ஃபிளைட்ல கால கூட வச்சதில்லை. ஏர்போர்ட் பக்கம் போயிட்டு வந்து, ஏன்னா பல்லவரம் பக்கத்துல இருக்கிறதுனால பெருசெல்லாம் பார்க்கல. கடைசியா கூட ஓம்னி கார் கேட்டார் என்கிட்ட. ஒரு ஓம்னி எதுக்கு? ஊழியத்துக்கு. 8 பேர் 10 பேர் கூட்டிட்டு போக முடியல, அதுக்கு ஒரு ஓம்னி வாங்கி கொடுப்பானார். முடியல, அவர் போனார். இன்னைக்கு எல்லாம் அதுக்கு பதிலாக 2, 3 எல்லாத்தையும் கர்த்தர் மாத்தி மாத்தி தந்து கொண்டே இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த உண்மை இந்த தலைமுறை பார்க்கிறது. இப்ப நான் உண்மையா அந்த அடுத்த தலைமுறைகள், இங்க இருக்கிற எல்லாருமே அந்த உண்மையை இந்த சபையில பார்க்க முடியும். அல்லேலூயா. மொர்தகாய் உண்மையா இருந்தான். 127 தேசத்திலிருந்து யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த உண்மை வாசல்களை திறந்தது. ஒரு மனுஷன் அதிகாரம், அதை தான் ஜெபம் பண்றேன். சபையில இருக்கிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், உண்மையா இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்தானங்களுக்குள்ள வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இனி நான் ஜெபம் பண்ணி கவர்மெண்ட் ஜாபையோ கலெக்டர் எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு
நான் அதெல்லாம் ரொம்ப விரும்பல, அதெல்லாம் தாண்டிடுச்சு. கன்சல்டேஷன் கூப்பிடுறான் கம்பெனிக்கு, வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போங்க as a மேனேஜ்மெண்ட் கன்சல்ட். டைம் இல்லை, ஜூன் வரைக்கும் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு டைம். கன்வென்ஷன்ஸ், மீட்டிங்ஸ், வார நாட்களில் கன்சல்டேஷன் பண்ணிட்டு போங்க, 1 மணி நேரத்துக்குள்ள காசுன்னு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முடியல. அதில் உட்காந்து இப்போல்லாம் ஐஏஎஸ்க்குலாம் போய் உட்காந்து எழுதிங்கலாம் நேரம்லாம் எனக்கு இல்லை. ஆனால் ஏன் சபைனா தெரியுமா? என் சபையில் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் கொண்டு போய் அந்த நாற்காலிகளை கத்தர் உட்கார வைக்க வேண்டும். அப்ப நான் உள்ள போகும்போது எனக்கு வாசல்கள் பூட்டப்படாமல் அது திறந்து இருக்கும். நேர் வழியாய் காரியங்கள் நடக்கிறதுக்கு எதுவா மாறும். ஒரு நாள் வருது சார், எல்லா ஆபீஸும் திறந்திருக்கும். உள்ள போய் அவங்க தலைமையில கை வச்சு பிளஸ் பண்ணிட்டு வரது கத்தர் வாசல்களை திறந்திருக்க. இந்த வாசல்கள் திறந்திருக்க ராஜாக்கள் உள்ளே வருவார்கள். ஏசி 60ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க இல்லையா? இந்த இடத்துக்குள்ள ராஜாக்கள் வருகிறதுக்கு ஒரு நாள் இந்த வாசல் திறந்துக்கு. அதுதான் விசாலமாய் பக்கத்துல இடத்தை வாங்கி அதை பெரிய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை செய்கிற காலத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். மொர்தெகாயுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இன்றைக்காக நான் உண்மையா இல்ல, நாளைக்காக உண்மையா இருக்கிறேன். For the future I am faithful. இன்னைக்கு நீங்க ஏன் தசமாம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு நீங்க ஏன் உண்மையா இருக்கிறீங்க? ஏன் உண்மையா ஆராதிக்கிறீங்க? உங்களுக்கு மாத்திரம் நாளைக்காக. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுதான், தசமாம் கொடுக்கணும், அதிகமா தான் தரணும். இந்த ஊழியத்துல வரதுல கூட, உனக்கு வரதுல எல்லாத்துலயும் கூட. நான் ஊழியக்காரங்களை போன கண்டம் பண்ணி எடுத்துருவேன். ஊழியக்கார மீட்டிங்ல பேசணும், கொடுக்கலையா நீ திருட செய்யாத. கொடுக்கலன்னு என்னது? என்ன சொல்லுது? வஞ்சிக்கிறாய் சொல்லுது வசனம். நிறைய பேர் பழைய பாட்டில் இருக்குது, புதிய பாட்டில் நிறைய தாண்டு. புதிய பாட்டில் சொல்லுது நிறைய தான், அங்க 10%, இங்க கிடையாது, எல்லாத்தையும் கொடுன்ற மாதிரி பேசுது. அதனாலதான் அப்போஸ்தலர் 5 பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தானுங்க. போயிடலாம், அந்த பிரசங்கத்துக்கு போனா வேற மாதிரி போயிடும். என்னுடைய இதெல்லாம் தெரியுமா? பிரசங்கத்தை நான் பணத்துக்காக பேச வரல, உண்மையாயிரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடைவான். நான் உண்மையா பார்க்கிறேன், உண்மையா இருக்க ட்ரை பண்றதால உண்மையா இருக்கிற முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே தான் இருக்கிறார். மொர்தெகாய் உண்மையா இருந்தான். அரண்மனைக்கு வெளியிலே, அரண்மனை வாசலுக்கு வெளியிலே, இன்னைக்கு அரண்மனைக்குள்ள போயிட்டான், அதிகாரத்துல வந்துட்டான். இன்னைக்கு அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்ய துவங்கி விட்டார். அல்லேலூயா. அரண்மனை வாசல், அலங்கார வாசல், ஆட்டு வாசல், டைம் ஓடிச்சு. 4வது வாசல் ஆசீர்வாத வாசல். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன வாசலுங்க? ஆசீர்வாத வாசலுக்குள்ள என்ன இருக்குங்க? ஆசீர்வாதம் தான் இருக்கும். சொல்லுங்க, ஆசீர்வாத வாசலுக்குள்ள என்ன இருக்கும்? அரண்மனை வாசலுக்குள்ள உயர்வு இருக்குது, ஆசீர்வாத வாசலுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது. 2 ராஜாக்கள் புத்தகத்தின் 7ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசிங்க, நேரம் இல்லை, டக்குன்னு சொல்லிடுறேன். இவர்கள் யார் என்றால், இவங்க ஒதுக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க மேல ஒரு குஷ்டரோகம் இருக்குது. அவங்க சாதாரணமாகவே சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர். வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது, பாளையத்துக்கு புறமே. அப்படிதான் பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவன் பாளையத்துக்கு புறமே தான் இருக்கணும். ஆனா பாருங்க, எங்க இருக்கிறான்? ஒளிமுக வாசல்ல இருக்கிறான். இந்த வாசல் பேர் அதுங்க, அதுடைய கரெக்டான மொழியாக்கம் பாத்தீங்கன்னா பிளஸட் கேட். ஆமென். அல்லது தமிழ்ல சீக்வன்ஸா சொல்றது கர்த்தர் உதவி செய்யறார். ஆமென். 4வது வாசல் என்னதுங்க? சில நேரங்கள இந்த ஆசீர்வாதம் எனக்கெல்லாம் கிடையாது, நான் கர்த்தர் ஒதுக்கிட்டாரு, இல்ல மனுஷன் ஒதுக்கி வச்சுட்டான் அப்படின்னு என்ன பண்ணலாம்? தீட்டுப்பட்டவனை போல ஆசீர்வாதத்துக்கு வெளியில இருக்கலாம். இன்னைக்கு காலைல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த வாசலே திறந்துதான் சார் வச்சிருக்கிறேன். எப்படி மொர்தெகாய் வெளியில உண்மையா இருந்தானோ, இவங்க உள்ள போனவர் கூட உண்மையா தான் இருக்கிறாயா. உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் எலிசா நாட்கள்ல ஆண்டவர் எழுப்பி சொல்றாரு, பாப்பா பஞ்சம் நாளைக்கு அப்படியே மாறிடும், வேக்கத்தக்க விதத்துல சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஒருத்தனுக்கு மண்டையை குழம்பிட்டு சொல்றான், என்னடா நாளைக்குள்ள எப்படா மழை பெய்யும், நாளைக்குள்ள எப்படா அறுப்பறுப்போம், நாளைக்குள்ள எப்படா விலைவாசி எல்லாம் குறையும், நீ பேசுறது பைத்தியம்னால நம்ப முடியல. அவன் சொல்றாரு, பாரு நடக்கும், நீ பார்க்க மாட்டேன், நீ நம்ப மாட்டேன். அது ஒரு பெரிய ஒரு பாடம் இருக்குது. சொல்றது அப்படியே நம்பணும், வந்து திரும்பி வந்து சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. நம்பி இன்னும் கர்த்தர் சொல்ற செய்வார், அவ்வளவுதான். எத்தனை பேர் புரியுது? உடனே நம்பினா நம்ம வந்து என்ன பண்றோம் தெரியுங்களா? எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்பிக்கை இல்லாம, ஐயோ இது நடக்குமா நடக்குமா நடக்கும், அவ்வளவுதான். எலிசா சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு? போயிட்டு என்ன சொல்றாரு? நாளைக்கு இந்த நேரத்துல நான் நினைக்கிறேன் எவனுங்க அதை கேட்டு நம்பினானுங்களே தெரியல. இந்த 4 குஷ்டரோகிங்க இவனுங்க ஒதுக்கப்பட்டவனுங்க, எப்படியோ அந்த வார்த்தை அவனுங்களுக்கு நேரா போய் சேர்ந்துருச்சு. யாரும் கூட இருக்கிறீங்க? அதனால்தான் இந்த 2வது ஆராதனை ரொம்ப பவர் கொடுத்து நான் பேசுங்க. கேட்கறவங்க, நீங்க கேட்கறியோ இல்லையோ எனக்கு அது டென்ஷன் இல்லை, லைவ்ல போகுது.
அங்க கொஞ்சம் பேர் கேட்டாங்க, இப்போ திரும்ப அதை ஒரு மறு ஒளிபரப்பு பண்றோம் நாளைக்கு, அன்னைக்கு கொஞ்சம் பேர் கேட்கறாங்க, திருப்பியும் ஃபோர்காஸ்ட் பண்றோம் இதுல இன்ஸ்டாகிராம்ல, அங்க ஒரு 1000 பேர் கேட்கறான், 1000க்கு மேல கேட்கறான். யாருக்கோ ஒருத்தருக்காய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன்னை ஒதுக்கப்பட்டதை போல இருந்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்றாரு, இல்ல நாளைக்கு உனக்கு அற்புதம் செய்வேன் நீ நம்பினா நாளைக்கு நடக்கும், நாளைக்கு அந்த கதவை திறந்துடுவேன். இந்த 4 பேர் உட்கார்ந்துட்டு they must have, because they are totally despised. அவனை பார்த்தாவே கிட்ட அவரோட நாத்தம் தீண்டத்தகாதவே, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிக்கும் அப்படிதான் பார்ப்பானுங்க. இன்னைக்குமே யாருமே போயிட்டு அவங்க அந்த மாதிரி சரீர இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்கள, இந்த குஷ்ரோகம் இருக்கிறவங்கள போயிட்டு நம்ம கட்டியா பிடிச்சுக்கிறீங்க, வீட்டுல இருந்த தனி டம்ளர் தனி தட்டை கொடுத்துறான். அன்னைக்கு ரொம்ப இந்த ஃபார்முலாவில் அவன் பாளையத்துக்கு வழியில வைக்கப்பட்டவன். ஆனா இந்த ஆசீர்வாத வாசல் கர்த்தர் அவனுக்காக திறக்கிறார். ஏன்னா அவன் நம்புறான். சொல்லுங்க, நம்புறான். அன்னைக்கு எலிசா சொன்னதை நம்பிட்டான். இன்னைக்கு கர்த்தர் இங்க இருந்து சொல்றதை நம்பினீங்கன்னா ஆசீர்வாத வாசல் உங்களுக்கு கை திறந்து இருக்கிறது. சரித்திரத்தில் வாசிங்கன்னா எல்லாரும் ஏன் காணாம போயிட்டாங்க, இந்த 4 பேர் மாத்திரம் என்ன பண்றாங்க, எழுந்து போறானுங்க. அது வரைக்கும் அந்த பக்கத்துல கூட வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நல்லா ஒண்ணு டீப்பா படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும்னா, அந்த காலத்தின் பழைய ஏற்பாட்டின் நியமத்தின் பிரகாரம் குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு பிறகு உள்ள வந்தாவே அவனை கல்லடிச்சிருவாங்க, கொன்னுடுவாங்க. அதான் உண்மை. அப்ப எல்லாருமே இல்ல, யாருமே பஞ்சத்துல இருக்கிறவனும் இல்ல, உள்ளுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கிறவனும் இல்ல. இவன் 4 பேர் என்ன பண்றான், வாசல் அருகிலே போறான். பூட்ட இது வரைக்கும் பூட்டிருந்த வாசல், இதுவரை கிட்டவே போக முடியாத வாசல், இன்றைக்கு அந்த ஆசீர்வாத வாசல் திறந்து இருக்குது. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் இயேசு நாமத்துல சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக இந்த வாசலை திறக்கிறார். நீ ஒதுங்கினால இதெல்லாம் முடிய முடியாது. ஐயா வீடாயா, என்ன பேசுறீங்க, கீழ்கட்டலையா 1.5 கோடி நீ எப்படி வீடை வாங்க முடியும், என்ன பேசுறீங்க, அது எல்லாம் என் இமேஜினேஷனுக்கே மேல. நம்மளால இருக்கிறது ஏதோ 10,000 வருமானத்துல சாப்பிட்டு அதிலே கடன் அடைக்க முடியாம வாய்க்கும் வயிற்றுக்குமா ஓடிட்டு இருக்கிற நீங்க போய் எனக்கு ஒரு வீட்டை தருவாரு. என்ன அது விளையாட்டு? உனக்கு தான் சொல்றாரு கர்த்தர் வீட்டை தருவேன். சொன்ன அந்த 10-20 பேருக்காய் சோத்திர ஆண்டவர், அவளுக்கு வீடுகளை தாங்க. ஆண்டவர் உன்கிட்ட தான் சொல்றாருயா, உனக்கு தான் வீட்டை தருவேன்றாரு. crores. நான் இந்த உலகத்தில் அப்படி வாழ்ந்து வரும்போது அதை யோசிச்சு பார்த்தா, கோடியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் போது திடீர்னு $1 trillion கோயிங் ஆன். நேற்று எவனோ ஒருத்த கணக்கு போட்டு சொல்றான், எதுக்கோ ஒண்ணுங்க, இத்தனை 8,000 இத்தனை டாலர், சாரி 8,000 கோடின்றான். டே என்னடா அது, டே இருங்க 8,000 ரூபாய் பேசுற மாதிரி பேசுறீங்களா, அவ்வளவுக்குள்ள போயிட்டே இருக்குது காரியங்கள். வேல்யூ எல்லாம் பெருசு, அதெல்லாம் பத்தி பார்க்காதீங்க. கர்த்தர் தான் அதோட பெரியவராய் இருக்கிறார். சொன்னவர் பஞ்சத்தில் உனக்கு செய்வன் சொன்னா அதை செய்து முடிப்பார். ஒண்ணுமே இல்லை, கார்படி பயிறு வசனம் சொல்லுது, கார்படி பயிறு வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க ஜனங்க. அன்னைக்கு போயிட்டு கர்த்தர் சொல்ற நாளைக்கு எல்லாமே செட்டில் ஆயிடும். எப்படியா? ஆசீர்வாத வாசல் உனக்காய் திறக்கிறேன்ற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல ஒரு கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் சொன்னால் அதை செய்வார். குஷ்டரோகிகள் நம்புகிறார்கள், ஒதுக்கப்பட்டவன் நம்புறா, ஒண்ணுமே முடியாதவன் நம்புறா. ஏன் நீ நம்ப கூடாது? நம்பினா நடக்கும். நீ நம்பினா அந்த ஆசீர்வாத வாசல் திறக்கப்படும். இந்த மாதத்திலே சாவியை தூக்கிட்டு ஓடிட்டு வருவேன், எனக்கு ஜோம் பண்ணுங்க, டெடிகேட் பண்ணுங்க. இதன்ட்டு எனக்கு தெரியாது, உங்களுக்கு டேட்லாம் இல்லைன்னா இந்த கதையெல்லாம் பேச வராது. எங்க வீட்டை நீங்க டெடிகேட் பண்ணிட்டு சாவியை தூக்கிட்டு ஓடிட்டு வருவேன். இது என்னுடைய ஒரு பெருமிதத்துல பெருமையில சார், கர்த்தர் செய்யறவர் சார். நீதான் அவரை தூரமா வச்சு அப்படியே பார்த்துட்டு ஐயோ நான் இந்த மாதிரி ஆளு நமக்குலாம் எங்க செய்வாருன்னு கஷ்டம். நான் நம்புறேன், என்னுடைய சத்தியம் இதுக்குள்ள புரிஞ்சு. ஏன்னா பாருங்க, the sequence comes like இங்க பேசுறான், அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வந்த உடனே இவங்களை பத்தி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்காரு, இவர்கள் கேட்டு விட்டார்ல. இங்க உட்கார்ந்துக்கிற அந்த கோடியில் இருக்கிறவங்க யார் இருந்தாலும் சரி, உங்களை நீங்க ஒதுக்கி ஒருவேளை மனுஷன் சொல்லிருந்தா பரவாயில்ல, இந்த வார்த்தையை நீங்க நம்புவீர்கள், அது உங்களுக்கு நடக்கும். மனுஷ வார்த்தையை நம்பாதீங்க. அப்போ எனக்கு தெரியாது எலிசா எவ்வளவு சத்தம் போட்டு பேசினாரெல்லாம் தெரியாது. அங்க சொல்றாரு, ஞானம் இருக்கிறவன் நம்பவில்லை, ஒதுக்கப்பட்டவன் நம்பிட்டான். See today if you are having reasoning, இந்த பாஸ்டர் இந்த ஆளே நிறைய வாட்டி பேசி எத்தனையோ பிரசங்கம் கேட்டேன், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா நான் அவரு சொன்ன மாதிரி சொல்ல மாட்டேன். அது உன் விசுவாசம் அப்படி இருக்குது.
நான் என்ன பண்றது? அதுதான் நான் அடிச்சு நிமித்துறது, இது வாங்கி ஆகணும்ன்ட்டு. கத்தருக்கு அது ஏமாத்திரம், கத்தருக்கு அது ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்லை. முருதகாய் மாதிரி நான் உண்மையா இருந்தேனே இருந்தா போதும், அவர் என்னைக்கு வேணாலும் அதை திறந்து விடுவார், அன்றைய தினமே. அவ்வளவுதான் சார். நடுவில் 10 பேர் வருவான், போனவரோட பார்த்து எவ்வளோ பேர் கயிறுலாம் வச்சு ஆழ்ந்துருந்தாங்க. டே பண்ணுடான்ட்டு போயிட்டேன்ட்டேன் நான் வீட்டுக்கு. கயிறுலாம் வச்சு ஏதோ பண்ண, நீ பண்ணு நீ என்ன பண்ணாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அதை கத்தர் தரன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நீ என்னத்த பண்ணி என்ன பண்ண போற? அதனால கத்தர் தரன்றது தர்றதுதான் சார், அவ்வளோதான் சார். இடத்துக்கு மாத்தான் சார். உங்களுக்கு தர வீடும் அப்படிதான் சார், உங்களுக்கு தரப்போற உயரும் அப்படிதான் சார், உங்களுக்கு வரப்போற வருமான உயர்வுகளும் அப்படிதான் சார். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிங்க சார், உண்மையா இருங்க சார், அவ்வளோதான் சார். வரதகாய் உண்மையா இருந்த மாதிரி உண்மையா இருங்க சார், கத்தர் செய்யறதை செஞ்சுட்டு போயிடுவார் சார். நடக்கலன்னு சோர்ந்து போயிடாதீங்க, கத்தரை மறுதளிச்சிடாதீங்க, விட்டுட்டு ஓடிடாதீங்க. நீங்க இருக்கிற மாதிரி இருந்து கத்தர் நமக்கு செய்வார்னு இருங்க, கத்தர் உங்களுக்காக செய்வார்.